Hi students, good morning. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. சாடி அண்ட் ஃபஜன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1913 ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே நடக்கிறப்ப மதர் நியூக்ளியஸ்லேருந்து டாட்டர் நியூக்ளியஸ் கிடச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா டிகே அடுத்து பார்க்க போகிறோம். ஆல்ஃபா டிகேனா என்ன? மதர் நியூக்ளியஸ்லேருந்து ஆல்ஃபா டிகே நடக்கிறப்ப மாஸ் நம்பரில் 4 அட்டாமிக் நம்பரில் 2 குறைஞ்சி நம்மளுக்கு டாட்டர் நியூக்ளியஸ் கிடச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆல்ஃபா டிகேன்னு சொல்கிறோம். தென் பீட்டா டிகே, ஒரு மதர் நியூக்ளியஸ் பீட்டா டிகே அதாவது பீட்டா பார்ட்டிக்கிளை வெளியிட்டு கிடைக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ் அட்டாமிக் நம்பரில் 1 ஆட் ஆகியும் மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நம்மளுக்கு டாட்டர் நியூக்ளியஸ் கிடச்சுன்னா அதுக்கு பேர் பீட்டா டிகேன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்ப்போம். Alpha decay, a nuclear reaction in which an unstable parent nucleus emits an alpha particle and forms a stable daughter nucleus is called alpha decay. அதாவது ஒரு மதர் நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் ஆல்ஃபா டிகே ஆல்ஃபா பார்ட்டிகளை வெளியிட்டு டாட்டர் நியூக்ளியஸ் கிடச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா டிகே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 92 யுரேனியம் 238 ஆல்ஃபாங்கிறது 2He⁴. ஆல்ஃபா பார்ட்டிகளை வெளியிட்டு 19 தோரியம் 234 அப்படிங்கிற டாட்டர் நியூக்ளியஸை வெளியிடுது. இதுக்கு பேர் ஆல்ஃபா டிகே. இப்படி கிடைக்கும்போது in alpha decay the parent nucleus emits in a particle and so it's clear that for the daughter nucleus the mass number decreases 4 and atomic number decreases by 2. அட்டாமிக் நம்பரில் 2 குறைஞ்சிருக்கணும், மாஸ் நம்பரில் 4 குறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா டிகேன்னு சொல்கிறாங்க. Next, beta decay, a nuclear reaction in which an unstable parent nucleus emits a beta particle and forms a stable daughter nucleus is called beta decay. பீட்டா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது எலக்ட்ரானை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 15 பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிற மதர் நியூக்ளியஸ் எலக்ட்ரானை அதாவது -1e⁻0 -1e0 பீட்டா பார்ட்டிக்கலை வெளியிட்டு அட்டாமிக் நம்பரில் மட்டும் 1 ஆட் ஆகி வந்துச்சுன்னா மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, அட்டாமிக் நம்பரில் மட்டும் 1 ஆட் ஆகி வரணும். அது டாட்டர் நியூக்ளியஸ் 16 சல்ஃபர் 32. அடுத்து காமா டிகே. காமா டிகேங்கிறது மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் எந்த சேஞ்சஸும் நடக்காது, எனர்ஜி லெவலில் மட்டும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் காமா டிகே. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன்னா அதை 1939 ஆட்டோஹன் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யுரேனியம் நியூக்ளியஸை நியூட்ரான் வச்சு மோதும் போது அது 2 ஸ்மால் நியூக்ளியஸாக பிரிஞ்சு, அதாவது ஹெவியர் நியூக்ளியை 2 லைட்டர் நியூக்ளியாக வந்து ஸ்ப்ளிட் ஆச்சு. அதுக்கு பேர் தான் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபினிஷன் பாருங்கள். நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும்போது எனர்ஜியும் அதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சி. This process of breaking up of a heavier nucleus into 2 smaller nuclei with the release of large amount of energy and a few neutrons is called nuclear fission. Nuclear fission நடக்குது அப்படின்னா ஒரு ஹெவியர் நியூக்ளியை நியூட்ரானை வச்சு நம்ம மோதும் போது 2 சின்ன நியூக்ளியா கிடைக்குது. அது இல்லாமல் நியூட்ரான் அண்டு எனர்ஜியும் கிடைக்குது. இதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. 92 யுரேனியம் 235 + 0N1 நியூட்ரானை வச்சு மோதுறோம். இது 2 ரியாக்டன்ட். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாரு 56 பேரியம் 141 அண்டு 36 கிரிப்டான் 92. இது 2மே லைட்டர் நியூக்ளியஸ். அது இல்லாமல் 3 நியூட்ரான்ஸ் அண்ட் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. ஃபிஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி 3.2 × 10⁻11 ஜூல். ஃபிஷனபிள் மெட்டீரியல். எல்லா எலமெண்ட்ஸும் நியூக்ளியர் ஃபிஷனில் ரியாக்ட் பண்ணாது. ஒரு சில மெட்டீரியல் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபிஷனில் ரியாக்ட் பண்ணும். நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது நியூக்ளியர் ஃபிஷனில் ரியாக்ட் பண்ணும். அங்கே ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239 அண்ட் 241. இதில் நேச்சுராக கிடைக்கக்கூடிய யுரேனியம் நியூக்ளியர் ஃபிஷனில் நியூட்ரானை அப்சர்வ் பண்ணாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐசோடோப்ஸ்லேயும் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்காது. இப்போ எக்ஸாம்பிள் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் 99.28% யுரேனியம் 238 கிடைக்குது. 0.72% தான் யுரேனியம் 235 கிடைக்குது. யுரேனியம் 235 அப்படிங்கிறது ஃபிஷனபிள் மெட்டீரியல். அது நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அங்கே நடக்கும். ஆனால் யுரேனியம் 238ல் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்காது. இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் நடக்காத எலமெண்ட்ஸை நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு பேர் ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாம் வச்சுங்க. எதில் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குதோ அது ஃபிஷனபிள் மெட்டீரியல், எதில் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கலையோ அது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். அந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றுறதுக்காக
யூஸ் பண்ணக்கூடியது, அந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி மாற்றுறதுக்கு பேர் ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் யுரேனியம் 238 ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றலாம், தோரியம் 232 அண்ட் புளுட்டோனியம் 240. இந்த ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸுங்கிறது ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து நியூட்ரானை அப்சர்வ் பண்ண வச்சு அதை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செயின் ரியாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். யுரேனியம் 235 அப்படிங்கிறது நியூட்ரான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை பேரியம் அண்ட் கிரிப்டான் அப்படிங்கிற லைட்டர் நியூக்ளியர் கிடைக்குது. அது இல்லாமல் நியூட்ரான் அண்ட் எனர்ஜி கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ப்ராடக்ட்ஸில் 3 நியூட்ரான் கிடைக்குது. இதே மாதிரி இந்த 3 நியூட்ரான் அடுத்த 3 யுரேனியத்தை அப்சர்வ் பண்ணி அங்கே 9 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நியூட்ரானோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எந்த மாதிரினா மல்டிப்ளை மெத்தடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3 நியூட்ரான் கிடைக்கிது. செகண்ட் ரியாக்ஷனில் 9 நியூட்ரான்ஸ், தேர்டில் 27, ஃபோர்த்தில் 81, ஃபிஃப்த்தில் 243, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு பேர் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், 2 அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன? நம்ம செயின் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நியூட்ரான் வெளியே வருது, அதிலிருந்து நிறைய எனர்ஜியும் கிடைக்குது. அந்த எனர்ஜி நம்மளுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணும், நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா 3 நியூட்ரான் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூட்ரானை நம்ம ஒரு நியூட்ரானை அடுத்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்த 2 நியூட்ரான்ஸை வேறு எலமெண்ட்டை வச்சு அதை அப்சர்வ் பண்ண வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறது கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரானோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டே போகும். இதனால் நிறையா ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும், நிறைய எனர்ஜி கிடைக்கும். இதனால் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டம் பாம் அப்படிங்கிறத நடக்க வைக்கிறோம். தென் நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் மாஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்பவும் 2 அல்லது 3 நியூட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. அந்த கிடைக்கக்கூடிய எல்லா நியூட்ரான்ஸுமே அடுத்த நியூக்ளியர் ஃபிஷனில் ரியாக்ஷனில் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நியூட்ரான்ஸ் அதிலிருந்து வெளியேறிடும். அதுக்கு பேர் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நியூட்ரான்ஸ் அந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை அப்சர்வ் பண்ணி அதை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணும். இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால தான் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. தீஸ் 2 ஃபேக்டர்ஸ் லீட் த லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். டு சஸ்டெயின் த செயின் ரியாக்ஷன் த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் டியூ டு நியூக்ளியர் ஃபிஷன் மஸ்ட் பி மோர் தென் த ரேட் ஆஃப் இட்ஸ் லாஸ். செயின் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூட்ரான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். லாஸை விட நியூட்ரான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். அப்போ ஃபிஷனபிள் மெட்டீரியலோட மாஸ் ஒரு பர்டிகுலர் மாஸுக்கு மேலே இருக்கணும். அந்த பர்டிகுலர் மாஸை தான் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. This can be achieved only when the size of the fissionable material is equal to certain optimum value. This is known as critical mass. The minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணிக்கங்க. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிஷன் மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி இருக்குது. மாஸ் ஆஃப் த ஃபிஷன் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ். அதாவது ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியலோட மாஸ் ஒரு பர்டிகுலர் மாஸாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் மாஸுக்கு ஒரு மினிமம் வேல்யூ மாஸாக இருக்கணும். அந்த மினிமம் மாஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிஷல் மெட்டீரியலோட மாஸ் கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபிஷல் மெட்டீரியலோட மாஸ் கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட்டம் பாம். ஆட்டம் பாமோட பிரின்சிபல் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், பாதுகாப்பு இல்லாதது, நான் ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறது. பாம் வைக்கிறப்ப நம்ம வெடிச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல வெடிக்கும், எவ்வளவு எனர்ஜி வெளியாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இது நோட் பண்ணி வச்சுக்க. இன் அன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் மல்டிப்ளை ஆல்மோஸ்ட் எ ஜியாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன். ஜிபி மெத்தடில் கிடைக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை
சின்ன டைமில் வெரி ஸ்மால் டைம் இன்டர்வல் அண்ட் லீட்ஸ் டு அன் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வலில் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பாம். an atom bomb consists of a piece of fissile material whose mass is subcritical. அதாவது அதோட மாஸ் வந்து கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருக்கணும். திஸ் பீஸ் ஹேஸ் அ சிலிண்ட்ரிக்கல் வாய்ட், அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கணும். இட் ஹேஸ் அ சிலிண்ட்ரிக்கல் fissile material which can fit into this void and its mass is also subcritical. When the bomb has to be exploded, the cylinder is injected into the void using a conventional explosive. Now the two pieces of fissile material join to form the subcritical mass which leads to an explosion. The structure of an atom bomb. இது கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்குங்க. During this explosion, tremendous amount of energy in the form of heat, light and radiation is released. Heat எனர்ஜியும் கிடைக்கும், லைட் எனர்ஜியும் இருக்கும், தென் ரேடியேஷன் அதிகமாக வரும். அதோட பவர் வந்து அதிகமாக இருக்கும், penetration பவர் அதிகமாக இருக்கும். A region of very high temperature and pressure is formed in a fraction of second along with the emission of hazardous radiation like gamma rays which adversely affect the living creatures. This type of atom bombs were exploded in 1945 Hiroshima and Nagasaki in Japan during the World War II. World War IIல யூஸ் பண்ண ஆட்டம் பாம் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஒரு சின்ன பார்ட்டிகளோட எனர்ஜியை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற கான்செப்ட். இட்ஸ் நத்திங் பட் த எனர்ஜி ஆஃப் 1 electron when it's accelerated using an electric potential of 1 volt. ஒரு எலக்ட்ரான் 1 volt பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துகிட்டு எவ்வளவு வேகத்தில் ஆக்ஸலரேட் ஆகுது, அதுக்கு எவ்வளவு ஆக்ஸலரேஷன் ஆகுது, அதனால் அதுக்கு எவ்வளவு எனர்ஜியை கெயின் பண்ணுது அப்படிங்கிறது தான் 1 electron volt. நல்லா வச்சுக்கோங்க. 1 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் எலக்ட்ரான் ஆக்ஸலரேட் ஆகி அதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை தான் 1 electron voltன்னு சொல்கிறாங்க. 1 electron volt equal to 1.602 into 10 - 19 joule. 1 million electron volt அப்படின்னா 1 million electron voltனா 10⁶ electron volt, மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லலாம். நியூக்ளியர் ஃபிஷனில் ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி 200 million electron volt ஆர் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன். இப்போ நம்ம பார்த்தது ஃபிஷன், ஒரு ஹெவியர் நியூக்ளியை 2 லைட்டர் நியூக்ளியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன்னு பார்த்தோம். நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஒரு ஹெவியர் நியூக்ளியை கிடச்சி அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூசன். 2 lighter nuclei combine to form a heavier nucleus. This phenomenon is known as nuclear fusion. இதோ 1-2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதோட டெஃபினிஷன், the process of which 2 lighter nuclei combine to form a heavier nucleus is termed as nuclear fusion. 1H2 plus 1H2 gives 2He⁴ plus Q. Qங்கிறது எனர்ஜி. இங்கே 1H2ங்கிறது டியூட்டீரியத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹைட்ரஜனோட ஐசோடோப். ஒவ்வொரு ஃபியூசன் ரியாக்ஷன் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி 3.84 into 10⁻⁻12 ஜூல். நியூக்ளியர் ஃபியூசன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூசன். நியூக்ளியர் ஃபியூசன் அப்படிங்கிறது நார்மல் டெம்பரேச்சரில் நடக்காது, ரூம் டெம்பரேச்சர்லாம் கண்டிப்பாக நடக்காது. எர்த் அட்மாஸ்பியரில் நார்மல் டெம்பரேச்சரில் நடக்கிறதா இருந்தால் அங்கே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. நியூக்ளியர் ஃபியூசன் அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் நடக்கும். 10⁻⁷ to 10⁻⁹ கெல்வின் அண்டு ஹை ப்ரெஷரில் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபியூசன் அப்படிங்கிறதே நடக்கும். இதுக்கு இன்னொரு பேர் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன்னு சொல்லலாம். நோவில் இருக்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. நியூக்ளியர் ஃபியூசன்ங்கிறது 2 லைட்டர் நியூக்ளியஸ் வந்து கம்பைன் ஆகிறது. த சார்ஜ் ஆஃப் போத் நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி. 2 சேம், இப்போ எக்ஸாம்பிள் மேக்னெட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 போல்ஸ் வந்து லைக் போல்ஸாக இருந்தால் அங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே 2மே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி படி அது when they come closer they tend to repel each other. The repulsive force will be
overcome by the kinetic energy of the nuclei at high temperature of the order of 10⁻⁷ to 10⁹ Kelvin. இது நோட் பண்ணி வச்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெல்லார் எனர்ஜி. சன் மாதிரியே எல்லா ஸ்டார்ஸுமே வந்து நிறையா எனர்ஜியை வந்து அது கொடுக்குது, லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியாக வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இந்த எனர்ஜிக்கு பேர் ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எனர்ஜி எப்படி கிடைக்குது, எங்கேருந்து கிடைக்குது? எல்லா ஸ்டார்ஸ்லேயுமே வந்து ஹைட்ரஜன் வந்து அதிக அளவில் இருக்குது. அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஆர் 2 or more ஹைட்ரஜன்ஸ் கம்பைண்ட் ஆகிறதுக்கு நிறைய எனர்ஜியை வந்து அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால இங்கே நியூக்ளியர் ஃபியூசன் நடக்குது. ஃபியூசன் நடக்கிறதுனால அதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள அந்த ஸ்டார்ஸ்க்கு உள்ள இன்சைடு த ஸ்டார்ஸ் அண்ட் சன் நிறையா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரெண்டும் கம்பைண்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதை நியூக்ளியர் ஃபியூசன்னு சொல்லலாம் அல்லது தெர்மோ நியூக்ளியர் ஃபியூசன்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியை கொடுக்கறதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாமோட பிரின்சிபல் நியூக்ளியர் ஃபியூசன். ஹைட்ரஜன் பாமோட பிரின்சிபல் நியூக்ளியர் ஃபியூசன். ஒரு ஹைட்ரஜன் பாம் always designed is to have an inbuilt atom bomb which creates the high temperature and pressure required for fusion when it explodes. ஒரு ஹைட்ரஜன் பாம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பாமுக்குள்ளே ஒரு ஆட்டம் பாம் இருக்கும். அந்த ஆட்டம் பாம் நம்மளுக்கு தேவையான ஹை டெம்பரேச்சரை கொடுக்குது. அந்த ஹை டெம்பரேச்சர் தான் நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. தென் ஃபியூசன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஹைட்ரஜன் கோர் அண்ட் லீட்ஸ் டு த ரிலீஸ் ஆஃப் வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் அன் uncontrolled manner. The energy released in a hydrogen bomb is much higher than that released in atom bomb. ஃபிஷன் ரியாக்ஷனை விட ஃபியூசன் ரியாக்ஷனில் நம்மளுக்கு அதிக அளவு எனர்ஜி கிடைக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூசன். ஃபிஷன்னா ஒரு மதர் நியூக்ளியஸ் 2 டாட்டர் நியூக்ளியஸ் ஸ்ப்ளிட் ஆகிறது. ஃபியூசன் அப்படின்னா 2 மதர் நியூக்ளியஸ் ஒரு டாட்டர் நியூக்ளியஸாக கம்பைண்ட் ஆகிறது. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் நடக்கும். நியூக்ளியர் ஃபியூசன் அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மட்டும்தான் நடக்கும். நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறப்ப ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் கிடைக்கும். இதில் ஆல்ஃபா ரேஸ், பாசிட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரினோஸ் ஆர் எமிட்டட். Fourth one, fission leads to emission of gamma radiation. This triggers the mutation in the human gene and causes genetic transform diseases. Nuclear fusion அப்படிங்கிறது only light and heat energy is emitted. Sun fuses about 620 million metric tons of hydrogen each second and radiates about 3.8 into 10⁻26 joules of energy per second. அதாவது சன்னில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் கம்பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஃபியூசன் ரியாக்ஷன் நடக்குது. அதிலிருந்து எவ்வளவு எனர்ஜியை வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8 into 10⁻26 ஜூல் ஆஃப் எனர்ஜி பெர் செகண்டில் வெளியே வருது. இந்த எனர்ஜி நம்ம எர்த்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிருது. இதில் எர்த்தில் ஒரு யூனிட் டைமில் ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 1.4 கிலோ ஜூல் தான் கிடைக்குது. இது முக்கியமான 1 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.